வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி ஆர்த்ரிட்டிஸ்க்கான ஒரு மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மில் சில பேர் நினைப்போம் ஆர்த்ரிட்டிஸ் கவுட் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்த்ரிட்டிஸ் வேறு, கவுட் வேறு. ஆர்த்ரிட்டிஸ்க்கும் கவுட்டுக்கும், அதாவது முடக்குவாதம் கீழ்வாதம் சொல்லுவோம், அதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ஆர்த்ரிட்டிஸ் ஒரு தனி வகை, அதாவது இது எந்த வயதினரையும் பாதிக்கும். ஆர்த்ரிட்டிஸ் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அது ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் கீழ்வாதம் முடக்குவாதம் அப்படிங்கிறது வேறு. அது யூரிக் ஆசிட்டோட அளவுகள் அதிகமாகி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேஷனில் நம்முடைய மூட்டு பகுதிகளில் ஸ்டோர் ஆகும்போது, மூட்டு பகுதி அப்படின்னு சொன்னாலே 2 எலும்புகள் இணையக்கூடிய இடத்துல நமக்கு திசுக்கள் இருக்கும். அந்த டிஷ்யூஸை அது கிழிக்கிறதுனால நமக்கு ஒரு பெயின் வரும், பயங்கரமான வலி இருக்கும், நடக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனையை நம்ம கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆர்த்ரிட்டிஸ் அப்படிங்கிறது 2 எலும்புகள் இணையக்கூடிய இடத்துல, அதாவது குருத்தெலும்பு இருக்கும், அந்த இடத்துல நமக்கு வலி ஏற்படும். நல்லா ஸ்டிக்கியாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இதை நம்ம ஆர்த்ரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆர்த்ரிட்டிஸ்ங்கிறது நம்மளுடைய கால் பகுதிகளில் உள்ள இணைவுகளில் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்முடைய விரல்களில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு இணைவாக இருந்தாலும் சரி தான், கால் பகுதிகளாக இருந்தாலும் சரி தான், இடுப்பு எலும்பாக இருந்தாலும் சரி தான், எந்த இடங்களில் எல்லாம் 2 எலும்புகள் இணைவு நடைபெறுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வலி ஏற்படுது அப்படின்னா அது ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு நம்ம பொதுவாகவே சொல்லுவோம். ஆனால் கவுட் அப்படிங்கிறது நமக்கு மூட்டு பகுதி, அதாவது நம்முடைய கால்களில் முழங்கால் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு இணைவு இருக்கக்கூடிய இடங்களில் பிரச்சனை ஏற்படுறத நம்ம கவுட்டுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆர்த்ரிட்டிஸ் பற்றி தான். பொதுவாகவே நிறைய பேர் எனக்கு மூட்டு வலி இருக்குது, அதுக்கான மருந்து மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறத விட அந்த மூட்டு வலி என்ன காரணத்தினால வருது, நமக்கு மூட்டில் மட்டும்தான் வலி இருக்கா, அப்படி இல்லை நம்மளுடைய எலும்புகள் இணையக்கூடிய எல்லா இடத்துலையும் வலி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே மூட்டு வலிக்கு நிறைய மருந்து போட்டிருக்கேன். முக்கியமாக ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், அப்புறமா கவுட்டுக்கு, அதுக்கெலாம் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காமனாகவே இந்த ஆர்த்ரிட்டிஸை 3 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ், அதுக்கப்புறமா ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், தேர்ட் ஒன் சொரியாட்டிக் ஆர்த்ரிட்டிஸ். இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எந்தெந்த இடங்களில் நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் இணைவு இருக்கிறதோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த இடங்களில், அதாவது சின்ன எலும்புகள் பெரிய எலும்பு, தொடை எலும்பு பெரிய எலும்பாக இருக்கும், அந்த மாதிரியும் கணக்கு இல்லை, எல்லா விதமான எலும்புகள் இணையக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் 2 எலும்புகள் இணையக்கூடிய இடத்துல குருத்தெலும்பு இருக்கும் உங்களுக்கு, அந்த குருத்தெலும்புகளில் உங்களுக்கு வலி ஏற்பட்டது, அந்த இடங்களில் பிரச்சனை ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் சொல்லுவோம். தேர்டு சொரியாட்டிக் ஆர்த்ரிட்டிஸ். சொரியாசிஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்மளுடைய தோல் பகுதிகளில் சிவந்து காணப்படும். அது மட்டும் இல்லை, அங்கங்கே பேச்சஸ் இருக்கும், உங்களுக்கு செதிலாக உதிர்வு ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனையும் இருந்து எலும்புகள்லையும், அதாவது எல்லா இணைவுகள்லையும், எலும்பு இணையக்கூடிய இடங்கள்லையும் உங்களுக்கு வலி இருந்தது அப்படின்னா சொரியாட்டிக் ஆர்த்ரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ்க்கான மருந்து. இதுக்கானது நீங்கள் பார்த்துக்கோங்க. ருமட்டாய்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பூசணி விதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். பம்கின் சீட்ஸ். இது நீங்கள் பூசணிக்காய் வாங்கி அதில் இருக்கிற விதையை நல்லா கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு நார்மலான வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. காஞ்சதுக்கு பிறகு இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அப்படி தான் காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் வலி ஏற்படுது, எந்தெந்த இணைவு பகுதிகளில் வலி ஏற்படுதோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் கழித்து நார்மலான ஒரு தண்ணீர் வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான நல்லெண்ணெய் வச்சு எடுத்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெயை நல்லா மூட்டு பகுதிகளை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது ஒரு நாளைக்கு 3 to 4 தடவைகள் நீங்கள் செய்யலாம். ரெகுலர் இன்டர்வலில் நீங்கள் செய்யணும். இப்போ காலையில் 6 மணிக்கு செஞ்சீங்க அப்படின்னா 10 மணிக்கு எடுப்பீங்க, அதுக்கப்புறமா 2 மணிக்கு, அதுக்கப்புறம் 6 மணிக்கு.
அப்படி இல்லை ஒவ்வொரு டைமுக்கும் 2 மணி நேரம் இடைவெளி விட்டு, அதுவும் இல்லைனா 8 மணி நேரங்கள் இடைவெளி விட்டு, அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மூட்டில் அப்ளை பண்ணுறதும் கரெக்டான மெத்தட். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக வெறுமனே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் அப்படி உள்ளே எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆர்த்ரிட்டிஸ் உங்களுக்கு வந்தது அப்படின்னாலே அந்த ஒரு பிரச்சனையோடு மட்டும் உங்களுக்கு நிற்காது. அதில் இருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வியாதிகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு மலச்சிக்கல் வரும், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரும், வயிறு உப்பலாக இருக்கும், செரிமான கோளாறுகள், இப்படி அதை தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இது வந்து மணித்தக்காளி, குட்டி தக்காளி அப்படின்னு சொல்லுவோம், மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. இந்த வற்றல் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக ஏதாவது க்ரோசரி ஷாப்பில் கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இதை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம். சுக்கு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம், அதாவது ட்ரை ஜிஞ்சர். இதே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட இன்னும் 2 முக்கியமான எண்ணெய் நம்ம சேர்த்து தான் செய்ய போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த குட்டி தக்காளி, இது ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கிடுவோம். இது கூடவே நம்ம சுக்கு பொடி, அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, இதையும் சேர்த்துடலாம். இப்போ 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு சூடுபடுத்தணுங்கிறத விட நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் மாறி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கலர் மாறி வரும். ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நமக்கு சூடு ஆறணும். ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய எந்த எலும்புகளெல்லாம் உங்களுக்கு வலி ஏற்படுதோ அந்த பகுதிக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ட்லாக நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான டவல் வச்சு ஒத்தி எடுக்கணும். நீங்கள் இப்போ முழங்காலில் உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய ஒரு துணி வச்சு நீங்கள் நல்லா ஒத்தடம் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வேளைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு இந்த போர்ஷன், சென்டர் போர்ஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது தூர போட்டுட்டு நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கப் அளவுக்கு உங்களுக்கு வரணும். ஸோ இதை நம்ம இப்போ ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் தனியாக ஜூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியை நம்ம நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிறது இந்த ஓமம் தான். இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் க்ரோசரி ஷாப்பில் வாங்கிக்கோங்க. இது பெரும்பாலும் தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இந்த ஓமத்தையும் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தனியாக போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு பவுடர் ஆகாது. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா நல்லா பவுடராக கிடைக்கும். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம். பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துட்டோம். 1 கப் நம்ம அந்த தக்காளி ஜூஸ்க்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஓம விதையோட பொடி நம்ம சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 2 கிராம் வரும். இந்த தக்காளி ஜூஸ் கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். பெரும்பாலும் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு கால்சியம் அதிகமாக உள்ள பொருட்கள் சாப்பிட சொல்லுவாங்க. நீங்கள் பால் குடிக்கிறத விட தயிராக எடுத்துக்கிறத விட மோராக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கேழ்வரகு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் சொல்லியிருக்கிற மெத்தட் நீங்கள் 3மே ஃபாலோ பண்ணலாம். தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.